Deutschland liegt in Europa. வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது தமிழ் கிறுக்கன். Europa. ஏ ஊன்னு வந்தா ஏ ஊன்னு சொல்லணுமா இல்லை ஓயின்னு சொல்லணுமா? ஏன்னு வந்தா ஐன்னு சொல்லணுமா இல்லை ஏன்னு சொல்லணுமா? இன்னைக்கு வீடியோல புக்ஸ்டாபன் காம்பினேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. வெல்கம் டு ஜெர்மனி, லேர்ன் ஜெர்மன் இன் தமிழ். தமிழ்ல உயிரெழுத்துக்கள்ல நெடில் குறில் இருக்கிற மாதிரி நெடில் குறில் இல்லாத உயிரெழுத்துக்களும் இருக்கு. தெரியும்ல, ஐ, ஔ, இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம். இதெல்லாம் எப்படி டாய்ச்ல எடுத்துட்டு வருது? டாய்ச்ல இந்த மாதிரி சவுண்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு ஆல்பபெட் இன்னொரு ஆல்பபெட்டோட சேர்த்து ஒரு காம்பினேஷனா பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் புக்ஸ்டாபன் காம்பினேஷன். இந்த புக்ஸ்டாபன் காம்பினேஷன்ல முதல்ல நம்ம பார்க்க போற காம்பினேஷன் என்னன்னா ஆ ஊ. இந்த ஆவும் ஊவும் சேர்ந்து ஒரு வார்த்தையில வருதுன்னா அத ஔன்னு சொல்றோம். நம்ம வடிவேல் மாதிரி ஆவ் கேடா. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஸ்ட்ராவுஸ், ஆவுட்டோ அப்படின்னு சொல்றோம். அடுத்த காம்பினேஷன் ஏ ஈ. நல்லா கவனிக்கணும். ஏ ஈன்னு வரும்பொழுது அதை ஐன்னு உச்சரிக்கணும், ஐன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு ஐன், கிளைன் இப்படின்னு சொல்றது. இதே மாதிரி ஈ ஏ ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதை ஈன்னு உச்சரிக்கணும். நெடில்ல ஈன்னு உச்சரிக்கணும். zum Beispiel Liebe, zum Beispielனா எடுத்துக்காட்டுக்குன்னு இருக்கும். Liebe, Schieben அப்படின்னு சொல்றது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது புக்ஸ்டாபன் காம்பினேஷன் ஏ ஊ. ஏவும் ஊவும் டாய்ச்ல ஒரு வார்த்தையில சேர்ந்து வந்தா அதை ஓய்னு சொல்றோம். எடுத்துக்காட்டுக்கு heute இன்னைக்கு, Leute மக்கள் அப்படின்னு அர்த்தம். இதே உச்சரிப்பு கொண்ட ஆனா வேற மாதிரி எழுதக்கூடிய ரெண்டு புக்ஸ்டாபன் இருக்கு. என்னன்னா ஆ உம்லவுட். ஆக்கு மேல ரெண்டு புள்ளி வரும்ல, அது எப்படி உச்சரிப்போம்? ஏன்னு தான் உச்சரிப்போம். இப்போ அந்த ஏ கூட ஊ வந்துச்சுன்னா அதையும் ஓய்ன்னு சொல்லணும். எடுத்துக்காட்டுக்கு ஓய்சான். அடுத்த புக்ஸ்டாபன் காம்பினேஷன் என்னன்னா எஸ் சே ஹா. இந்த மூணு எழுத்துக்களும் ஒரு வார்த்தையில ஒன்னா வந்தா அதை இஷ்ன்னு சொல்லணும். zum Beispiel. என்னடா எடுத்துக்காட்டு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? போதும், எவ்வளவு வாட்டி தான் எடுத்துக்காட்டுன்னு சொல்றது. டாய்ச்ல தெரிஞ்சுக்கோங்க. zum Beispiel schieben, schon. ஷீபன்னா தள்ளுறதுன்னு அர்த்தம். ஷோன்னா ஏற்கனவே, ஆல்ரெடி அப்படின்னு அர்த்தம். அடுத்த புக்ஸ்டாபன் காம்பினேஷன் என்னன்னா சே ஹா. ஒரு வார்த்தையில இந்த சேவும் ஹாவும் ஒன்னா சேர்ந்து வந்தா அப்படின்னு சொல்லணும். இக்குன்னு சொல்லக்கூடாது, அதே சமயத்துல இஹ்னு சொல்லக்கூடாது. அத இஹ்னு சொல்லணும். எடுத்துக்காட்டுக்கு மஹன், நாக்ட் இப்படி சொல்லணும். நாக்ட் அப்படின்னு சொல்லிடாதீங்க. நாக்ட்னா நியூட்னு அர்த்தம். நாக்ட்னா இரவுன்னு அர்த்தம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடுத்து பார்க்க போற காம்பினேஷன் எஸ் டே. நல்லா கவனிங்க. இந்த எஸ் டே ஒரு வார்த்தையினோட ஆரம்பத்துல வரும்போது அதை இஷ்ட்னு சொல்லும். ஆரம்பத்துல வரும்போது மட்டும்தான், நடுவில் வரும்போது இல்லை. சரியா? ஆரம்பத்துல வரும்போது இஷ்ட்னு சொல்லும். எடுத்துக்காட்டுக்கு entschuldigung, zum Beispiel என்ன சொல்லணும்னா Straße, Strauss இப்படி சொல்லணும். அதே மாதிரி எஸ்பே ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆரம்பிக்குதுன்னா, எஸ்பேல ஒரு வார்த்தை ஆரம்பிக்குதுன்னா அதையும் இஷ்ப்னு சொல்லணும். zum Beispiel Spiegel, Spielen இந்த மாதிரி சொல்லணும். கடைசியா பார்க்க போற புக்ஸ்டாபன் காம்பினேஷன் டே இ. இந்த டே இ ஒன்னா சேர்ந்து வந்தா சீன்னு சொல்லணும். அதாவது நடுவில் ஒரு எஸ் சேர்த்து சொல்லணும்.
எல்லா இடத்துலையுமானா எல்லா இடத்துலையும் கிடையாது. zum Beispiel இந்த வார்த்தையை கவனிங்க. இனிஷியாட்டிவ் இந்த இடத்துல இந்த டேஇன்ற கோம்பினாச்சியோன் 2 இடத்துல வரும். ஆனா சீன்ற சவுண்ட் எங்க வருதுன்னா இந்த டேஇயை தொடர்ந்து ஒரு வவ்வல் வரும்பொழுது அதை சி அப்படின்னு சொல்றோம். டேஇயை தொடர்ந்து ஒரு கான்சனன்ட் வரும்போது அதை டீனே சொல்றோம். இனிஷியாட்டிவ். ஸோ வவ்வலுக்கு முன்னாடி டேஇ வந்துச்சுன்னா அதை சின்னு சொல்லணும். இப்படிதான் ராட்சியோன், ரெலாட்சியோன், நாட்சியோன், ரெயாக்சியோன் இப்படி சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி புக்ஸ்டாபன்னா என்னன்னு நான் போட்ட வீடியோல இருக்கட்டும், அதுக்கப்புறம் புக்ஸ்டாபன்ல என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் போட்ட அடுத்த வீடியோவாக இருக்கட்டும், புக்ஸ்டாபன் கோம்பினாட்சியோன்னா நான் போட்ட இந்த வீடியோவும் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தமிழ் ஃபோனட்டிக்ஸாக பயன்படுத்தி ஒரு டாய்ச்சஸ் வாட்டர், ஒரு ஜெர்மன் வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்டு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், டாய்ச் படித்தவங்களுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு ஜெர்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஸ் zum நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Tschüss.